மேம் ஸ்லோப்புக்கு ஏதாவது கால்குலேஷன் இருக்குங்களா மேம்? அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் நம்ம கால்குலேட் அட்ஜஸ்ட் பண்றோம்ல மேம், ஆமாங்க. அது வந்து அந்த மேல் ஷோல்டரோட இத விட்டுட்டு பண்ணணுமா இல்ல அந்த ஷோல்டர் மேலேந்தே பண்ணணுமா மேம்? சீம் அலவன்ஸ் விட்டுட்டு தான் பண்ணணுங்க. விட்டுட்டு. ஆமா. ஓகே ஓகே மேம். ஷோல்டர் அளவு வந்து நெக்ல இருந்து கால்குலேஷன் பண்ண சொல்லிட்டீங்க. நமக்கு ஷோல்டர் அளவு கிடைச்சிருச்சு மேடம். நெக்குடைய அகலம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அதை எதையும் நம்ம கால்குலேஷன் பண்ணோம்னா நெக்குடைய அகலம் கிடைக்கிறது. இன்னொரு தடவை ரிமைண்ட். இப்போ உங்களுக்கு கால்குலேஷன்ல வந்து மேம் ஸ்லோப்புக்கு ஏதாவது கால்குலேஷன் இருக்குங்களா மேம்? ஸ்லோப்புக்கு இருக்குங்க. ஸ்லோப்புக்கு வந்துட்டு நம்ம கலைவாணி பேசி சொல்லுங்க. அதான் ஸ்லோப்புக்கு வந்து கால்குலேஷன் இருக்கு. அதுவும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நம்ம நெக்க ஒட்டி வரும்போது 1.25 இன்ச் பக்கம் இறக்குவோம். அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வர வர நம்ம அந்த ஸ்லோப்பினுடைய உயரத்தை வந்து நம்ம குறைப்போம். அது நான் அந்த மாதிரி பிளவுஸ் எடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். காலர் நெக் வைக்கிறீங்க, ரொம்ப க்ளோஸா ஒரு 2.25 தான் வச்சு க்ளோஸ்டு காலர் வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஒரு 1.25 இன்ச் ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கலாம். அதை விட கொஞ்சம் வைடா கொடுக்குறோம் அப்படின்னா 1 இன்ச்சு கொடுக்கலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி தள்ளி நம்ம க்ளோஸ் வைக்கிறோம், போட் நெக் வரைக்கும் வரோம் அப்படின்னா நான் போட் நெக்குக்கெல்லாம் 1/2 இன்ச்சு சொல்லியிருப்பேன். ஒரு சில போட் நெக்குக்கு அந்த ஸ்லோப்பே கொடுக்காம கூட நம்ம வைக்கலாம். அந்த மாதிரியும் இருக்கு. சரிங்களா? அதனால நம்ம எந்த அளவுக்கு ஷோல்டர் பிராட் வருதோ அந்த அளவுக்கு ஸ்லோப் கொடுப்போம். அதுதான். ஏன்னா நம்மளுடைய பாடியோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அதை குறைக்கிறோம். இல்லைன்னா அந்த இடத்துல கொஞ்சம் சுருக்கம் வரும். அந்த சுருக்கத்தை அவாய்ட் பண்றதுக்காக தான் ஸ்லோப் கொடுக்குறோம். அதனால அந்த பாடியோடைய நெக்கினுடைய ஷோல்டர்னுடைய வித்து எவ்வளவு வருதோ அந்த ஒரு 3-3.5க்கு மேல போச்சு அப்படின்னா நம்ம ரவுண்ட் நெக்கு கூட சும்மா 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஸ்லோப் கொடுக்கலாம். அது மாதிரி நீங்க அந்த ஷோல்டருடைய வித்து நிறைய வருது அப்படின்னாவே சின்னதா ஒரு ஸ்லோப் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அது எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கறத நான் நோட் பண்ணி சொல்றேன். மேம் சொல்லுங்கம்மா. அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் நம்ம கால்குலேட் அட்ஜஸ்ட் பண்றோம்ல மேம், அது வந்து அந்த மேல் ஷோல்டரோட இத விட்டுட்டு பண்ணணுமா இல்ல அந்த ஷோல்டர் மேலேந்தே பண்ணணுமா மேம்? சீம் அலவன்ஸ் விட்டுட்டு தான் பண்ணணுங்க. விட்டுட்டு. ஆமா. ஓகே ஓகே மேம். கால்குலேஷன்ல மட்டும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கோங்க. நம்ம அடுத்தது வந்து நம்ம கட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டவுட் வந்து ரிப்பீட். சொல்லுங்க. ஹலோ ஜெய்சி பேசுறேன் மேம். சொல்லுங்க மேம். இந்த ஷோல்டர்ல இருந்து 3/4 இன்ச்சு சேர்க்க சொன்னீங்களா மேம்? ஷோல்டர்ல இருந்து ஒரு 3/4 இன்ச்சு ஆமா 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 சொல்லுங்க சொன்னீங்களா மேம்? ஆமாங்க. அது இன்னொரு தடவை கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஷோல்டர்ல இருந்து 3/4 இன்ச்சு வந்து அது சீம் அலவன்ஸ். சரிங்களா? நெக் அட்டாச் பண்ணும்போது 1/4 இன்ச்சு உள்ள போயிரும். ஸ்லீவ் வந்து நம்ம ஆர்ம்ல தைக்கும் போது 1/2 இன்ச்சு போயிரும். சரிங்க. அப்போ உங்களுக்கு ஒரிஜினலா என்ன ஷோல்டர் வேணுமோ அந்த ஷோல்டர் தான் நம்மளால அளவு எடுக்க முடியும். ஓகே மேம். அப்போ நீங்க எடுக்கிற எந்த ஒரு ஷோல்டர் அளவா இருந்தாலும் இந்த 3/4 இன்ச்சு ஆட் பண்ணீங்க அப்படின்னாதான் ஃபைனலா நீங்க எடுக்கிற அளவு உங்களுக்கு வரும். ஓகே மேம். சப்போஸ் எனக்கு 2.5 இன்ச்சு ஷோல்டர் வரணும் அப்படின்ட்டு நீங்க 2.5 இன்ச் அப்படியே வச்சு தச்சுட்டீங்க அப்படின்னா அந்த 2.5ல உங்களுக்கு 3/4 இன்ச்சு போய் 1.25 தான் வரும். ஓகே மேம். அப்போ நீங்க சீம் அலவன்ஸ் சேர்த்துவீங்க அப்படின்னாதான் உங்களுக்கு எதிர்பார்க்கிற ஷோல்டர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே மேம். இது எல்லா டீப் நெக் எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஸ்லீவ் நீங்க தைக்கிறது வந்து இப்ப நான் சொல்ற மெத்தட்ல தான் தைக்கிறீங்க. அதாவது ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது 1/2 இன்ச்சு, யோக் அட்டாச் பண்ணும்போது 1/2 இன்ச்சு, நெக் பீஸ் ஓபன் பீஸ் வைக்கும் போது 1/4 இன்ச்சு, இப்படிதான் நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா நான் குடுக்குற சீம் அலவன்ஸ் எல்லாத்துக்கும் இதேதான். ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ மேம். சப்போஸ் நான் 1/2 இன்ச் நான் தைக்கிறது இல்லைங்க, நான் அதை விட கம்மியா தான் நான் தைக்கிறேன் அப்படின்னா நீங்க அந்த நெக்குக்கு எவ்வளவு தைக்கிறீங்களோ அந்த அளவும், ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது எவ்வளவு தைக்கிறீங்களோ அந்த அளவும் அதை மட்டும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா போதும். ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே ஓகே மேடம் ஒரே டவுட். சொல்லுங்க. ஷோல்டர் அளவு வந்து நெக்ல இருந்து கால்குலேஷன் பண்ண சொல்லிட்டீங்க. நமக்கு ஷோல்டர் அளவு கிடைச்சிருச்சு மேடம். நெக்குடைய அகலம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அதை எதையும் நம்ம கால்குலேஷன் பண்ணோம்னா நெக்குடைய அகலம் கிடைக்கிறது. இன்னொரு தடவை ரிமைண்ட். நெக்குக்கு வந்து நீங்க பர்டிகுலரா அகலம் இப்ப எனக்கு வந்து இப்போ நீங்க இப்ப நான் சொன்ன கால்குலேஷன் செஸ்ட் ரவுண்ட 12ஆ பிரிச்சுக்கிட்டேன், எனக்கு இந்த அளவு வருது, இதை நான் வைக்கிறேன் அப்படின்னு நீங்க கழுத்துல இருந்து நீங்க வச்சுட்டீங்கன்னா மீதி எவ்வளவு வந்தாலும் அது உங்களுக்கு ஷோல்டர் தான். அதுல நீங்க எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஓகே, அத விட நம்ம க்ளோஸா வேணா சேர்த்திக்கலாம். இல்ல ஆமா, நெக் வந்து எனக்கு இப்ப 2.25 வச்சா போதுங்க அப்படின்னா ஒரு 5.5 இன்ச் ஷோல்டர்ல 2.25 போக மீதி என்ன வருதோ அது அப்படியே தான் ஷோல்டரா இருக்குங்க. எனக்கு 3 இன்ச் வேணும் அப்படின்னா 3 இன்ச் போக மீதி எவ்வளவு இருக்கோ அது எல்லாமே அப்படியே ஷோல்டரா வருங்க. ஒரு இந்த ஷோல்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு 1/4 இன்ச் மட்டும்தான் அட்ஜஸ்டபிள். அதாவது நம்ம எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நூல் பெருசா இருந்தா பரவாயில்ல, ஒரு நூல் அந்த மாதிரி பண்ணலாமே ஒழிய அதை விட அதிகமாலாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஓகேங்க.
மேம் இப்ப ஃப்ரண்ட்ல வந்து ஸ்ட்ரைட்டா வர மாதிரி நம்ம பிளவுஸ் போடுறோம் இல்லைங்களா, அது சம்டைம்ஸ் வந்து ஃப்ரண்ட் அப்படியே க்ளோஸ்டா வருது. இப்ப நீங்க போட்டிருக்கிறது வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டா அழகா இறங்குது. நான் வந்து ஒரு 6.5 வச்சேன்னா எனக்கு அந்த மாதிரி க்ளோஸ்ட் வரல, சாரி இறங்கல, ஒரு மாதிரி க்ளோஸ்டா வருது, குறுகின கழுத்து மாதிரி வருது. ஒரு 7 வச்சா எனக்கு இறக்கமா வருது, பட் லூஸ் வருது மேம் எனக்கு. அதாவதுங்க, நான் ஃபர்ஸ்ட் ரீசன் தெரிஞ்சுக்கோங்க. நெக்கு டீப் போக போக நான் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு கிராஸ் வெட்ட சொல்லியிருப்பேன். சரிங்களா? அந்த கிராஸ் வெட்டினீங்க அப்படின்னா அந்த லூஸ் வராது. இல்லையா நீங்க மறுபடியும் செஸ்ட் ரவுண்ட் கரெக்டா வருதான்னு பார்த்துட்டு எக்ஸஸா எவ்வளவு வருதோ அதை கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க நெக் டீப் வைக்கிறதுக்கும் அந்த ஸ்ட்ரெயிட் வர்றதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. உங்களுக்கு 3 இன்ச்சு வச்சு ஸ்ட்ரெயிட் வரணும்னாலும் நீங்க வைக்கலாம், 5 இன்ச்சு வச்சு ஸ்ட்ரெயிட் வரணும்னாலும் நீங்க வைக்கலாம். சரிங்களா? அது வந்து நம்ம எப்படி டிராப் பண்ணி நெக்குக்கு வித்து எப்படி கொடுத்து நம்ம கட் பண்றோமோ அதுலதான் இருக்கே ஒழிய, நம்ம வந்து நான் ரவுண்ட் வந்து இப்படி இது இப்படி ஸ்கேல் வச்சு ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இந்த கார்னர்ல நீங்க எப்படி ரவுண்ட் போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்னஸ். சரிங்களா? இது வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்னதான் டீப் இங்க கொடுத்தாலும் இதை இழுக்கும் போது உங்களுக்கு இது குறுகிடும். அப்ப கழுத்தினுடைய அகலம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த அகலத்துக்குள்ள நம்ம என்ன ஷேப் கொடுக்குறோமோ அதுதான் வருங்க. ஓகே மேம். அப்ப அது ஷோல்டர் பொறுத்து இல்லைங்களா? ஷோல்டர்ல இப்ப எனக்கு சின்ன ஷோல்டர் வேணும்ன்றதுக்காக நான் ஒரு 2 வைக்கிறேன்னா அதுக்கு ஒரு 3/4 நீங்க சொன்னீங்க இல்லைங்களா அந்த ஸ்டிச்சஸ்க்கு, அது பிளஸ் நம்ம ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா ஃப்ரண்ட்ல? நெக் வந்து கீழே இறங்குறது. இல்ல இப்போ நீங்க அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். இப்ப நீங்க பேக்குக்கு என்ன வைடு கொடுக்குறீங்களோ அதே வைடு ஃப்ரண்ட்டுக்கும் கொடுங்க. கொடுத்துட்டு இப்படி பாக்ஸ் போட்டுட்டு அந்த ரவுண்ட மட்டும் டீப் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே, ஒரு 1/2 இன்ச்சுக்கு டீப் பண்ணிடவா? அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் கிளாஸ் எடுக்கும் போது நான் கட்டிங் போடும்போது பாத்தீங்கன்னா நான் கரெக்டா எந்த இடத்துல சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே ஓகே மேம். சரிங்களா? இப்ப நீங்க ஒரு இடத்துல சொல்லி நான் ஒரு இடத்துல சொல்லிட்டேனாலும் உங்களுக்கு அது கரெக்டா வராது. அதனால நான் அதை கட்டிங் போடும்போது கரெக்டா எந்த இடம்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே மேம், தேங்க்யூ மேம். சொல்லுங்க மேம். இந்த ஷோல்டர் கால்குலேஷன் போடும்போது இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணீங்களா மேம்? இப்போ என்னோட செஸ்ட் ரவுண்ட் 38 மேம், அது டிவைடட் பை 8 போட்டோம்னா 8 போட்டு அது பிளஸ் 1 ஆட் பண்ண சொன்னீங்களா மேம்? ஆமாங்க. அது வந்து சீம் அலவன்ஸும் இருக்குதா மேம்? இல்ல நம்ம சீம் அலவன்ஸ் அதுலயே இருக்கு. ஆனா அந்த கால்குலேஷன் இங்க கொண்டு வராதீங்க. ஏன்னா ஜஸ்ட் நம்ம ஷோல்டர் அளவு எடுக்கும்போது 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கு மேம், அதனால அந்த இது யூஸ் பண்ணலாம். நான் அதுதான் இல்ல, இப்போ நீங்க இப்ப நான் சொல்ற மெத்தட்ல ஒரு பிளவுஸ் தச்சு போடுங்க. சப்போஸ் எனக்கு இந்த ஷோல்டரை விட எனக்கு அதுதான் ஓகே அப்படின்னா நீங்க சீம் அலவன்ஸ் உள்ள சேர்ந்துதான் வருது, நீங்க அந்த மாதிரி மெத்தடை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு இதுவும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பிளவுஸோட ஸ்டைல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாறிட்டே வரும். ஆரம்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆர்ம் ஹோல் வந்து நல்லா உள்ள தள்ளி போட்டுட்டு இருப்பாங்க அப்போ ஒரு கொஞ்ச காலம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா நார்மலா கொஞ்சம் முண்டா தெரியற மாதிரி கொஞ்சம் ஏறி ஒரு சீசன்ல போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட கரெக்டான ரவுண்டு வச்சு ஸ்ட்ரெயிட் நெக் வச்சுதான் இப்ப போடுறாங்க. அப்ப அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அந்த ஷோல்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்றோம். ஏன்னா கஸ்டமர் கேட்கும் போதும் ஒரு இமேஜை காட்டி இது மாதிரிதான் வேணும்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம அது மாதிரிதான் நம்ம தைக்க முடியும். அப்ப நம்ம அதுக்கு என்ன ஷோல்டர் வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னாதான் அது நல்லா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நல்ல ஷோல்டர் லைன் பாத்தீங்கன்னா உள்ள தள்ளி இருக்கு, இந்த கையினுடைய இந்த பால்ஸ் இது வந்து மேல ஏறி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து உங்க கால்குலேஷனை வந்து செஸ்ட் ரவுண்டை 8ஆ பிரிச்சு பிளஸ் 1 இன்ச்சு நீங்க சேர்த்தி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா நம்ம போடும்போது ஃபிட்டிங்கும் பர்ஃபெக்ஷனா எதுல வருதோ அந்த மாதிரி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கவங்க தான் நிறைய பேரு. அப்போ ஒரு மெத்தட ஃபாலோ பண்ணுங்க, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சப்போஸ் இது செட் ஆகல அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அப்ப நீங்க எடுக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே ஒரு அட்டவணை மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு என்னென்ன தேவையான அளவுகளோ அதை எல்லாமே எழுதிக்கலாம். மேம் ஷோல்டர் லென்த் அளக்கும் போது ஒரு டைம் அளந்து பார்த்தா 16 வருது மேம். சரிங்க. ஒரு டைம் அளந்து பார்த்தா 17 வருது. அதுக்கு ஒரு டைம் மட்டும் மெஷர்மெண்ட் பண்ணி காட்டுங்க மேம். ஜஸ்ட் 35 மேம். நெக் வந்து 9.5 மேம். ஷோல்டர் 17 மேம். அதுக்கு நான் என்ன மேம் செய்யணும்? நான் பிளவுஸ் தைக்கும் போது மேம் இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம்லங்க மேம் மேல பிளவுஸ்ல,
அது வந்து கொஞ்சம் முன்னாடி கீழே இறங்கி வருது மேம். அது எதனாலங்க மேம்? இப்ப அவங்க வந்து 5.25 குறிச்சிட்டாங்கங்கிறது நம்மளுக்கு ஷோல்டருக்கு வந்து அளவு கிடைச்சிருச்சு. அதுவே கழுத்துக்கு அப்படிங்கிற அளவு வந்து நம்ம எப்படி கிடைக்கணும்? அட்லீஸ்ட் நம்ம பிளவுஸும் இல்ல, நம்ம கால்குலேஷன் பிரகாரம் வரணும் அப்படின்னா ஷோல்டர் அளவு கிடைச்சிருக்கு. அதுல இருந்து கழுத்து நம்ம இவ்வளவு வச்சா போதும் இந்த லென்த்துக்கு, இந்த பாடிக்கு அப்படிங்கறது அது எந்த மெஷர்மெண்ட்ல வரலாங்க? இப்ப நம்ம பேக் வந்து டெப்த் நம்ம இஷ்டம், நம்ம இறக்குறது அக்கார்டிங் டு த பர்சன் நம்ம இறக்கும். இப்ப ஃப்ரண்ட்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுக்கு கீழே போக கூடாது, இல்லைன்னா ஷோல்டர் ஃபால் வரும் அப்படின்னு ஒரு செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கும் அப்படின்னு எதனா இருக்குங்களா?